இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆசிரியர் தினம் என்பதால் என்னுடைய ஆசிரியர் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இங்கு இருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப ஆர்ப்பாட்டமா கத்தி பேசிதான் அவங்க பேசுறது ரொம்ப கரெக்டா நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைகுடம் என்னைக்குமே தழுப்பாது. அதனால எனக்கு பாட்டு தான் கத்தி பாட முடியுமே தவிர பேச்சு நான் ரொம்ப கத்தி பேச முடியாது. அப்படி டிராமாட்டிக்கா அப்படிலாம் பேச முடியாது. சுபாவை நடுவர் ரொம்ப புகழ்ந்ததுனால அவங்க கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அப்புறம் சபை சார் இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் அவங்க சொல்லல, அவர் ஆர்ஃபனேஜ் பத்தி தான் சொன்னார். அதை நீங்க குறிப்பிடுங்கன்னு இவர் என்கிட்ட சொன்னாரு, அதனால நான் சொல்றேன். இன்னொன்னு 2-3 பாயிண்ட் நான் எழுதி வச்சதே சுபாவும் சொன்னா எங்க என் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டாலும் எனக்கு ஒரு டவுட் வந்து எனக்கு. ஏன்னா மெயினா நான் இந்த பட்டிமன்றமே தேவையே இல்லை, உங்கள் மனசாட்சியை நீங்கள் தொட்டு பாருங்கன்னு நான் எழுதியிருக்கேன். அதே தான் அவளும் சொல்லியிருக்கேன். ஏன்னா வெட்ட வெளிச்சமா தெரியும் இந்த காலத்துல இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்கு. டெஃபினட்டா அது வருந்தத்தக்கதா தான் இருக்கு, அது வரவேற்கத்தக்கதா இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம்னு நான் சொல்றேன். இருந்தாலும் மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க காயத்ரி அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, இமயமலையில ஏறினாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? 100 பேர், 1000 பேர், 10,000 பேர். அந்த மாதிரி ஒரு கண்டுபிடித்து ஒரு இளைஞர்கள்னா எவ்வளவு பேர்? ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி சுபா சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, சின்ன வயசுல நிறைய வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் அதெல்லாம் ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான். பட் யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன, பிஹேவியர் என்ன, அதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பசங்க ஓகேன்னா சமுதாயம் ஓகேங்கிறது கிடையாது. அதனால நீங்க பொதுவா ஒரு பட்டிமன்றம் இந்த மாதிரி ஒரு பேச்சு பொதுவா என்ன நடக்குது, மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும்.